بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதர சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய புத்தகமாக இருக்கின்ற, நாங்கள் வளமையாக படித்துக் கொண்டு வருகின்ற புத்தகமாக இருக்கின்ற சலாசூன தர்சன் லிஸ்ஸாயிமீன் என்ற அந்த புத்தகத்திலிருந்து இன்றைய தினம் நாங்கள் தவக்குல் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வின் மீது எல்லா காரியங்களையும் பொறுப்பு சாட்டுதல் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் ஒரு சில விடயங்களை இந்த வகுப்பில் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்றதால இன்றைய தினம் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, தவக்குல் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில், அதாவது பொறுப்பு சாட்டுதல் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில், இதற்கு உலமாக்கள் எப்படி விளக்கம் சொல்றேன்னு சொன்னா அரபியில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தவக்குல்னு சொல்லுவாங்க. தவக்குல் வைத்தல் என்ற வார்த்தையை பொதுவாக இன்றைய காலத்தை பொறுத்தவரையில தவக்குல் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தையை போல பாய்ப்பாங்க. இந்த இஸ்லாமிய விடயங்களை பொறுத்தவரையில தவக்குல் சொல்லிட்டு பொறுப்பு சாட்டுதல் என்ற வார்த்தையை கூட பாவிக்கிறதுங்களை பார்க்கலாம். எனவே தவக்குல் சொன்னா என்ன சொன்னா முதல் விஷயமா உலமாக்கள் வழங்கப்படுத்துறாங்க. அதாவது அல்லாஹ்வின் மீது எங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யறோம், நாங்கள் அல்லாஹ்வின் மீது எங்களுடைய உள்ளத்தை அப்படியே நிறுத்தி வைத்தல், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுக்கு தான் முடியும் என்று சொல்றது. அதாவது எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் அல்லாஹ் ஒருவன் மீது நாங்கள் என்ன செய்யறோம், அப்படியே நிறுத்தாற்றோம். நாங்க என்ன செய்யறோம்னா அப்படி நிப்பாட்ட வேண்டியது. வதஃபீதுல் அம்ரி இலைஹி, அதாவது எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பு சாட்டுதல். சுருக்கமா சொல்றதா இருந்தால் எங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுதல் என்றுதான் இந்த தவக்குல் என்ற வார்த்தைக்கான விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் உலமாக்கள் மறுபடியும் சொல்றாங்க, அதாவது இஸ்திஆனத்து பிஹி, நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடவும் வேண்டும். தவக்குல் வைக்கிறது மட்டுமல்ல, பொறுப்பு சாட்டுறது மட்டுமல்ல, பொறுப்பு சாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். மினல் அக்தி பில் அஸ்பாபில் மஅமூர் பிஹா, சபபுகளை செய்யணும்னு சொல்லுவாங்க. சபப் என்றால் அதற்குரிய காரணதாரர்களை அந்த விடயத்தை பெற்றுக்கொள்றதுக்குரிய வெளிரங்கத்தில் உள்ள விஷயத்தை நாங்க கொஞ்சம் என்ன செய்யணும் என்றால் நாங்க சபப செய்ய வேண்டும். சபபன்னு சொன்னா அது அந்த விடயத்தை உருவாக்குறதுக்குரிய மிக முக்கியமான செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடணும். பணத்தை தேடுவதாக இருந்தால் பணத்துக்கு தேடுறதுக்குரிய வேலைக்கு நாங்கள் போக வேண்டியது. இதுக்கு சொல்லுவாங்க அரபியில சபபு, அதாவது காரண விஷயங்கள், இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது. தவக்குலை பொறுத்தவரையில அல்லாஹ்வின் மீது நாங்கள் பொறுப்பு சாட்டி விட்டு சும்மா இருப்பதல்ல, எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய கடமையை செய்து விட்டுத்தான் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதைத்தான் இந்த தவக்குல் என்ற வார்த்தை சொல்ல வருது. பொதுவாக இந்த தவக்குலை பொறுத்தவரையில, அதாவது நாங்க அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுறதை பொறுத்தவரையில அது மிக முக்கியமான ஒன்று. இந்த செயற்பாடுகள் செயற்பாடுகள் நாங்க செய்ய வேண்டியது. செயற்பாடுகள் செய்யறதுக்கான காரணம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கின்றான் என்ற காரணமே ஒழிய செயற்பாடுதான் எங்களுக்கு முழு பிரயோசனத்தையும் தருது அல்லது நாங்கள் செய்கின்ற செயற்பாட்டின் மூலமாகத்தான் கெடுதிகள் தடுக்கப்படுது என்றது பிழை. நாங்கள் அதாவது பொதுவாக சொல்றதா இருந்தால் அல்லாஹ்வின் மீது நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பு சாட்ட வேண்டும், இது முக்கியமானது உண்டு. அதே போன்று இந்த பொறுப்பு சாட்டுறதுக்கு முன்னால நாங்கள் சில செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த செயற்பாடுகள் செய்யறதுக்கான காரணம் அல்லாஹ் சொல்லிக்கிறான் என்ற காரணமே ஒழிய வேறொன்றும் இல்லை. எனவே இந்த செயற்பாடுகள் தான் எங்களுக்கு நலவை கொண்டு வரும் தருது, அதே நேரத்துல தீமையை தடுக்குது. வருகின்ற சில தீங்கான விடயங்களை இந்த செயற்பாடுகள் தான் தடுக்குதுன்னு சொல்றதுக்கு இயலாது. என்றால் எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களும் ஏற்பாடு செய்யறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அவன்தான் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அவருடைய நாட்டம் எது இருக்கின்றதோ அதை அவன் செய்வான். எதில் அவனுடைய நாட்டம் இல்லாமல் இருக்கின்றதோ அது நடைபெற மாட்டாது. எல்லா காரியங்களும் அவனுடைய விதியின் அமைப்பில் நடக்கின்றது என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் தவக்குல் வைத்ததன் பின்னால ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு வித்தியாசமாக நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்துல
நாங்கள் அந்த தவக்குல் விடயத்துல வித்தியாசமான கருத்துக்களை சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் மனுஷனா அல்லாஹ்வுடைய அந்த விதியை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாகும், அல்லாஹ்வுடைய விதி விடயத்தில் பொறுமையாளர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப தவக்குல் என்று பொதுவாக பெரிய ஒரு விஷயம். நாங்கள் தவக்குல் வச்சுட்டோம் என்று சொல்லி சும்மா சொல்றதுக்கு இயலாது. அல்லாஹ் நம்ம தவக்குல் வைத்ததும் பின்னாலும் கூட அல்லாஹ் எங்களுடைய தவக்கலுக்கு முரணாக ஏதாவது ஒரு விடயத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்யணும் என்றால் பொறுமையாளர்களாகவும் அல்லாஹ்வுடைய அந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருப்பது கடமை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குலை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாக இருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதாவது ஒரு மரத்து கீழே ஈச்ச மரத்து கீழே தான் பெற்றெடுக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹு தாலா ஈசா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியாக சொல்றத பார்க்கலாம். வஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா. அல்லாஹு தாலா சொல்றான், மரியமே நீங்க என்ன செய்யுங்க, அந்த பெரிச்ச மரத்துடைய அந்த கீழ்ப்பகுதியை நீங்க ஆட்டுறதால உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் பழுத்த பழங்கள் உங்களுக்கு அதாவது விழுந்து கொண்டிருக்கும், பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து சொரியும் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா சொல்றத பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்தை இந்த வசனத்துக்கான விளக்கத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தை பொறுத்த வரையில அதாவது தெளிவான ஆதாரம் எதற்கு சொன்னா அல்லாஹு தாலா எந்த ஒரு காரியத்துக்கும் சபப், நான் முன்கால சொன்னால் நாங்க அதற்கான செயற்பாடுகளை செய்ய வேண்டும், சபப செய்யணும், செயற்பாடுகளை செய்யறது கட்டாயம். அப்ப செயற்பாடுகளை செய்ததன் பின்னால் தான் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்பதற்கான தெளிவான ஆதாரமாக இருக்குது என்றத எங்களுக்கு சொல்றத பார்க்கலாம். என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான், வஹுஸ்ஸி நீங்க ஆட்டுங்க என்ற சொல்றத பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா ஏவுறான், நீங்க கட்டாயம் ஆட்டணும், ஆட்டினாத்தான் விழும் என்றால் அப்ப நீங்க என்ன சொன்னா செயற்பாடுகளை தவக்குல் வைப்பதற்கு முன்னால நாங்கள் செய்ய வேண்டிய சில செயற்பாடுகளை செய்வது கட்டாயம் என்பதற்கான ஆதாரம் என்றதை பார்க்கலாம். அதே நேரத்துல அல்லாஹ் விரும்பி இருந்தால் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தங்கத்திலான ஒரு பாத்திரத்தின் மீதாக பாத்திரத்துல இந்த பழுத்த பழங்களை வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, கொடுக்க முடியும். ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஆட்டுங்க, சபப அந்த செயற்பாடை நீங்க செய்யணும்ன்றத அல்லாஹ் ஏவுறான் என்றதையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றத பார்க்கலாம். எனவே சபப் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்வது கடமை என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குலை பொறுத்தவரை இதுக்கு இஸ்லாத்தின் பார்வையில சில முக்கியத்துவம் இருக்குது. இந்த தவக்குலுக்கு பல முக்கியத்துவங்கள் இருக்குது. அந்த முக்கியத்துவங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தவக்குலை பொறுத்தவரையில ஈமானுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகுது. தவக்குலை பொறுத்தவரையில ஈமானுடைய அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறத பார்க்கலாம். அதற்கான ஆதாரம் என்னவென்றால் சூரா மாயிதாவின் 23ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு. அல்லாஹ்வின் மீது நீங்க என்ன செய்யுங்க, பொறுப்பு சாட்டுங்கள், நீங்க தவக்குல் வைங்க, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். எனவே உங்களிடத்துல ஈமான் இருந்தால், நீங்கள் ஈமான்தாரியாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நீங்க என்ன செய்யணும், பொறுப்பு சாட்ட வேண்டும், தவக்குல் வைக்க வேண்டும் என்ற சொல்றதை பார்க்கலாம். இது திருக்குர்ஆன் வசனத்தை வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, தவக்குல் இஸ்லாத்தின் அடிப்படையில மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அதனால்தான் ஃபதவக்கலு, நீங்கள் தவக்குல் வைக்க, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களா இருக்கிறீங்களா உங்களிடத்துல தவக்குல் கட்டாயம் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில சொல்றத பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த தவக்குலை பொறுத்தவரையில அன்பார்ந்த சகோதரர்களே, மூமின்களுடைய கட்டுச்சாதனமா இருக்குது. எப்ப சொன்னால் யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டுச்சாதனம் தான் இந்த தவக்குலா இருக்குது. யுத்தத்துடைய சந்தர்ப்பத்துல பொதுவாக எங்களுக்கு தெரியும், யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில மிக பாரதூரமான மிக கஷ்டமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை.
அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் போது மூமின்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டுச்சாதனம் தான் இந்த தவக்குல் என்று சொல்லப்படுகின்றது என்பதை அதாவது உலமாக்கள் சொல்றதை பார்க்கலாம். இதற்கான ஆதாரம் என்னவென்று சொன்னால், புகாரில பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில தூக்கி போடக்கூடிய சந்தர்ப்பத்தில், அவர்களுடைய காலப்பகுதியில் இருந்த அந்த காபிர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில எரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான், வனிஅமல் வக்கீல், அதாவது பாதுகாப்பு தரக்கூடியவர்களில், பொறுப்பு சாற்றப்படக்கூடியவர்களில் அல்லாஹ் நல்லவனாக இருக்கின்றான், சிறந்தவனாக இருக்கின்றான் என்ற வார்த்தையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது சொன்னாங்க? நெருப்பில் வீசப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல. பாருங்க, மிக முக்கியமான ஒரு டைம், மிக முக்கியமான ஒரு நேரம். அப்ப மிக முக்கியமான கஷ்டமான மிக இறுக்கமான சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க என்ன வார்த்தை சொல்லிக்கிறாங்க? அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கின்றான், அவனை பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்கள், பாதுகாப்பு தரக்கூடியவர்கள்ல மிக சிறந்தவனாக இருக்கின்றான் என்ற வார்த்தையை சொல்றதை பார்க்கலாம். எனவே எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல, கஷ்டமான மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல காபிர்களின் மூலமாக அல்லது எங்களுடைய விரோதிகளின் மூலமாக ஏதாவது எங்களுக்கு தாக்குதல்கள் எங்களை தாண்டி வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான், வனிஅமல் வக்கீல், அவனிடத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும், அவன்தான் பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்கள் மிக முக்கியமானவனாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இந்த ஹதீஸ்ல மறுபடியும் சொல்றாங்க, இதே வார்த்தையை தான் எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. எப்போது என்றால், யுத்தத்துடைய நேரத்துல மக்கள் சொன்னாங்க, மக்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னன் நாஸ, மக்களை பொறுத்தவரையில கத் ஜமஉ லக்கும், மக்கள் சொல்றாங்க இப்படித்தான் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பார்த்து சொல்றாங்க, இப்படித்தான் சில மனிதர்கள் உங்களுக்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறாங்க, ஃபக்ஷௌகும், அவர்களுடைய நீங்க பயந்து கொண்டுங்க, மிக கவனமாயிருங்க என்று சொல்லி சில மக்கள் கூறினாங்க. ஃபஸாதஹும் ஈமானா, இப்படிப்பட்ட வார்த்தையை கூறக்கூடிய சந்தர்ப்பத்துல அவர்களுடைய ஈமான் குறைவடையவில்லை, அவர்கள் பயப்படவில்லை, இதற்கு மாறாக அவருடைய ஈமான் அதிகரித்தது என்ற திருக்குர்ஆன் சொல்றதை பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க? இந்த ஹதீஸ்ல சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பாருங்க, யுத்தத்துடைய சந்தர்ப்பம், பல மக்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல உங்களை இப்படி தாக்குறதுக்கு வராங்கன்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரை நமக்கு என்ன செய்வோம்? பயப்படுவோம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, கஷ்டங்கள் வருமோ, எங்களை வந்து கொள்ளுவாங்களோ, இப்படி கொண்டு போட்டுவாங்களோ, இப்படி பல சிந்தனை யோசிக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட சஹாபாக்கள், அந்த என்னது மிக முக்கியமான அந்த சஹாபாக்கள் எப்படி அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? ஃபஸாதஹும் ஈமான, அவருடைய ஈமான் அதிகரித்ததை ஒழிய குறையவில்லை. அவங்க சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான், அல்லாஹ் தான் பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கின்றான், அவனின் பக்கத்தில் நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். இந்த வார்த்தையை தான் அந்த சஹாபாக்களும் கூட சொன்னாங்கன்றத திருமறை வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றத பார்க்கலாம். இந்த ஹதீஸ் புகாரில பதிவாயிருக்கு. எனவே பொதுவாக ஒரு மூமினுடைய கட்டுச்சாதனமாக இந்த தவக்குல் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறத பார்க்கலாம். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தவக்குல் இது அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டத்தை பொறுத்தவரையில இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எங்களுக்கு எடுத்து தரும் என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சூரா ஆல இம்ரான்ல 159வது வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் அதாவது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்ற சொல்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது விடயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னால் எல்லா காரியங்களும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தவக்குல் எங்களிடத்துல வர வேண்டியது, நாங்கள் தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த தவக்குலை பொறுத்தவரையில 2 பகுதியா பிரியுது. ஒன்று அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறது, இன்னும் ஒன்று அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைக்கிறது. அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறத பொறுத்தவரையில இது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை, கட்டாயம் என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதற்கான ஆதாரத்தை நாங்க என்ன செஞ்சோம்?
முன்னால பார்த்தோம். இரண்டாவது தவக்குலை பொறுத்தவரையில அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைக்கிறது. அல்லாஹ்வோட தவக்குலை விட்டுட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைக்கிறது. இதை பொறுத்தவரையில அதாவது இது சிறுக்காய்க்குது, இணை வைப்பாய்க்குது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இது இணை வைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைக்கிறத பொறுத்தவரையில இது ரெண்டு பகுதியா பிரியுது. உலமாக்கள் பிரிக்கிறாங்க. முதல் பகுதியை பொறுத்தவரையில அல்லாஹ் மாத்திரம் சக்தி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த விடயத்தை, ஒரு விடயத்தை சக்திக்குன்னு வச்சுக்கொள்வோமே, அந்த விடயத்துல அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது தவக்குல் வைக்கிறது. ஒரு விடயத்துல அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மாத்திரம்தான் சக்தி இருக்குது. ஏன்னா அந்த விடயத்துல அல்லாஹ்வை விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாதவர்கள், அதாவது கபரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரணித்தவர்களிடத்தில் தவக்குல் வைக்கிறது, மறைவாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் தவக்குல் வைக்கிறது. இப்படிப்பட்ட தவக்குலை பொறுத்தவரையில இது ஷிர்குன் அக்பர், பெரிய சிற்காய்க்குது, இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய சிற்கு என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இரண்டாவது தவக்குலை பொறுத்தவரையில அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது வைக்கப்படக்கூடிய, அதாவது தவக்குள்ள இரண்டாவது தவக்குலை பொறுத்தவரையில அதாவது உயிருள்ளவர்களின் மீது தவக்குல் வைக்கிறது. பொதுவான சில பொதுவான விடயங்கள்ல, வளமையில் இருக்கக்கூடிய விடயங்கள்ல யாரு மீது தவக்குல் வைக்கிறது? உயிருள்ளவர்களின் மீது தவக்குல் வைக்கிறது. இது தவக்குல் வைக்கிறது. இதை பொறுத்தவரையில எப்படி சொன்னா, உதாரணமா சொல்றதா இருந்தால், ஒரு மனிதன் நாட்டு ஜனாதிபதியின் மீது தவக்குல் வைக்கிறது. நாட்டுல நடைபெறக்கூடிய விஷயங்கள் வச்சு எல்லா விஷயங்களையும் நாட்டு ஜனாதிபதி எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரணும், இந்த ரிஸ்க் எங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏற்பாடு செய்து தரணும்னு சொன்னால் இது ஜனாதிபதி தான் எங்களுக்கு தர வேண்டியது, இந்த தலைவர் தான் எங்களுக்கு தர வேண்டியது, அவரின் மீது நாங்கள் தவக்குல் வைப்போம் என்று சொல்லி இப்படி சொல்றது. இதை பொறுத்தவரையில உலமாக்கள் சொல்றாங்க இது ஷிர்குன் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க் என்று சொல்றத பார்க்கலாம். இந்த கருத்தை பல உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட தவக்குலும் கூட எங்களுக்கு இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தவக்குல் சம்பந்தமாக வருகின்ற சில விஷயங்களை சுருக்கமாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறினேன். நாங்கள் கேட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.